கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 நாளாகமம் அதிகாரம் 16 வசனம் 30. பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு பயபக்தியோடு அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய மனம் போன போக்கிலே உலகத்தாருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் வாழும்போது அது நம்மை பாவத்திற்கு நேராக நடத்தும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆலோசனைப்படி நாம் நடக்கும்போது, அவருக்கு பயந்து நாம் வாழும்போது நாம் ஞானமுள்ளவர்களாகவும் நம்முடைய வாழ்வு பரிசுத்தமுள்ளதாகவும் காணப்படும். 1 நாளாகமம் 16:30 பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு கர்த்தர் அதை நேர்த்தியாக உருவாக்கியுள்ளார். உலகத்திலே வாழ்கிற நாம் அசையாதபடிக்கு இந்த பூச்சக்கரத்தை உறுதிப்படுத்தி நமக்கு தேவையான யாவற்றையும் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை திருப்தியாய் நடத்துகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் இறங்குகிற தேவன் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நம்மை போஷிப்பது, நம்முடைய தேவைகளை சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். ஆகவே நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். நடுக்கத்தோடு பயபக்தியோடு அவரை ஆராதிப்போம். அவர் வார்த்தைகளின்படி வாழ்ந்து அவர் கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நீர் இம்மட்டும் பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய எல்லா தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் யாவற்றையும் நீர் சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.